வணக்கம். நாங்கள் பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய இலங்கை நிர்வாகிகள் இன்றைய தினம் நைனாதீவிலே 50 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்றோம். இதுக்கு முதலும் நாங்கள் நைனாதீவுக்கு வெவ்வேறு இடத்துல வந்து உலர் உணவுப் பொதிகள் இந்த அறக்கட்டளையால் நாங்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறோம். அப்போ இன்றைய தினம் மானிப்பாயைச் சேர்ந்த அமரர்களாக இருக்கக்கூடிய வள்ளிபுரம் சின்னம்மா, இராமப்பிள்ளை ராசம்மா, இராமப்பிள்ளை தம்பி முத்து பொன்னுத்துறை ஆகியோரின் நினைவாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய ஏற்பாடு ஒழுங்கு, அதோடு நிதி அனுசரணை அமெரிக்காவை சேர்ந்த பொன்னுத்துறை குடும்பத்தினர் எங்கள் அறக்கட்டளை ஊடாக இந்த நிதி பங்களிப்பினை செய்து இந்த உலருணவுப் பொதியை நாங்கள் வழங்க வந்திருக்கின்றோம். முதலிலே அமரத்துவமடைந்த அமரர்களான வள்ளிபுரம் சின்னம்மா, இராமப்பிள்ளை ராசம்மா, இராமப்பிள்ளை தம்பிமுத்து, பொன்னுத்துறை ஆகியோருக்கு இந்த இடத்திலே நாங்கள் ஒரு ஆத்மா சாந்திக்காக, அவர்களுடைய ஆத்மா இளைப்பாறுவதற்காக எல்லோரும் எழுந்து நின்று ஒரு மௌன அஞ்சலியை செலுத்துவோம். நன்றி. எல்லோரும் அமருங்கள். பூமணி அம்மா அறக்கட்டளை என்றால் என்ன, இது எங்கே இருக்கின்றது, யாரால் உருவாக்கப்படுகின்றது என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கின்றது. இங்கே பூமணி அம்மா வேலணை மேற்கு, சரவணை மேற்கு வேலணையை சேர்ந்தவர். சரவணை மேற்கு வேலணையை சேர்ந்தவா. இங்கே இருக்கக்கூடியவர் செல்வராஜ், அதாவது இவருக்கு பேர் விசுவாசம் ஐயா. அவரும் இவாவுடைய கணவர். இவர்களுடைய புதல்வர்கள் பிரான்ஸ் நாட்டிலே அண்ணன் விசுவாசம் செல்வராசா, அடுத்தது நாதன் அண்ணன் அமலோபவநாதன், அண்ணன் தம்பி 2 பேரும் பிரான்ஸ் நாட்டிலே 40 வருடங்களாக இருக்கின்றார்கள். வேலணை மேற்கு சரவணையை சேர்ந்தவர்கள். கடந்த 7 வருடங்களாக இந்த பூமணி அம்மா அறக்கட்டளை, இந்த அமரத்துவமாக இருக்கக்கூடிய பூமணி அம்மா பேரிலே ஒரு அறக்கட்டளையை தொடங்கி பல்வேறு சமூக பணிகளை நாங்கள் இந்த அறக்கட்டளை ஊடாக இலங்கை முழுவதிலும் செய்து கொண்டு வருகின்றோம். நெடுந்தீவிலிருந்து பொத்துவில் தொடங்கி கொழும்பு, மலையகம் என மட்டக்களப்பு, அம்பாறை, திருவோணமலை உட்பட மன்னார், வவுனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என எல்லா இடத்திலும் நாங்கள் எங்களுடைய சமூக பணிகளை செய்து கொண்டு வருகின்றோம். அது என்ன சமூக பணிகள்? அதாவது வறுமை நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் கொடுக்குறோம். கொப்பி, பெஞ்சில், பேனாக்கள், இதுகள், புத்தகப்பைகள், சொக்ஸு எல்லாம் கொடுக்குறோம். பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை இலவசமாக டியூஷன் கொடுத்து படிப்பிக்கிறோம். அவர்களுக்கு பரீட்சைகள் வைக்கிறோம், வினாத்தாள்கள், புலசி படிக்கிற பிள்ளைகளை படிப்பிக்கிறோம். அடுத்தது வாழ்வாதார உதவிகள், இப்படியான உலர் உணவு உதவிகள், பாடசாலை மாணவர்களுக்கு சத்துணவுக்கான நிதிகள். கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதே போல சுயதொழில் செய்கின்றவர்களுக்கு கோழி வளர்ப்பு திட்டம், பாடசாலைகளுக்கு தூர தேசங்களுக்கு நடந்து செல்லுகின்ற மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டி வழங்குறது, தச்சு வீட்டிலிருந்து வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களுக்கு தையல் மிஷின் கொடுக்கிறது, மலசல கூடம் அமைத்து கொடுக்கிறது, குழாய் கிணறு அடித்து கொடுக்கிறது, குடிநீர் வசதி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது, பாடசாலைகளை திருத்தி கொடுக்கிறது. இப்படியாக பல்வேறு சமூக பணிகளை கடந்த 7 வருடங்களாக நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்வுக்கு இங்கே வருகை தந்திருக்கிறவர்கள் நாங்கள் யார் என்றதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னுடைய பெயர் விந்தன் கனகரட்னம். என்னுடைய சொந்த இடம் நெடுந்தீவு கிழக்கு 13ஆம் வட்டாரம், முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர். அதே போல
அத்தோடு இந்த அறக்கட்டளைக்கு இலங்கைக்கு செயலாளராக இருக்கின்றது. அதே போல என்னோட கூட இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக விருந்தினர்களாக நிர்வாகிகளாக கூட வந்து இருக்கக்கூடியவர்கள் நாரந்தனையைச் சேர்ந்தவர் ஐயா செபஸ்டி பீட்டர், ஒரு ஓய்வு பெற்ற இலங்கை போக்குவரத்து சபையினுடைய களஞ்சிய காப்பாளராக நீண்ட காலம் பணியாற்றி ஓய்வு பெற்று கொஞ்சம் பொருங்கள் அமைதியாக இருங்க. அடைக்கல மாதா கோயில் அருகிலே யாழ்ப்பாணத்திலே வசித்து வருகின்றார். எங்கள் அறக்கட்டளையிலே இப்பொழுது ஐயா ஒரு உபதலைவராக இருக்கின்றார். ஐயாவும் திருவோணமலை எல்லா இடமும் அம்பார பவனியா எல்லாம் வருவார். அப்படியாக இந்த வயதிலும் சமூக பணிக்காக எங்களோட வருகின்றார். சம்பளம் ஒன்றும் இல்லை. அதே போல இன்னொரு முக்கியமானவர் இங்கே வந்திருக்கிறார், ஐயா மயில் வாகனம், ஒரு அச்சுவேலி ஆவரங்காலை சேர்ந்தவர், ஒரு சிறந்த சமூக சேவையாளர். அவர் ஒரு பல அமைப்புகளில் பொறுப்புகளாக இருக்கிறார். செஞ்சிலுவை சங்கம் பல பல அமைப்புகள் இருந்து கிட்டத்தட்ட அவருடைய சமூக சேவை என்பது ஒரு 40 வருட சேவை. அவரை தெரியாத ஆக்கள் இல்லை, போகாத ஊர் இல்லை, செய்யாத உதவி இல்லை. இவருடைய மகன் ஒரு பிரபல சட்டத்தரணி கிரேசியன், கிளிநொச்சி மாவட்டத்திலே பதில் நீதவானாக நீதிமன்றத்திலும் இருக்கின்றார். மற்ற பிள்ளைகள் எல்லாம் வங்கியிலும் உத்தியோகத்திலும் இருக்கின்றார்கள். ஐயா ஒரு சிறந்த சமூக சேவையாளர். ஐயா எங்களுடைய பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய ஆலோசகர். அதே போல இங்கே வீடியோ படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி ஒரு பொறியியலாளர். எங்களுடைய நிர்வாக சபை உறுப்பினர் உடுப்பட்டி, வடமராட்சி உடுப்பட்டியை சேர்ந்தவர், மிக சிறந்த ஒரு செயல்பாட்டு வீரன். எந்த தேசம் என்றாலும் ஓடி ஓடி வந்து பொது சேவை, மக்கள் சேவை, மண்ணுக்கு சேவை என்றால் முன்னுக்கு நிற்கின்ற ஒரு துடிப்பான ஒரு செயல் வீரர் எங்களுடைய நிர்வாக சபை உறுப்பினர் சாம்பசிவம் தவசங்கரி அவர்கள். அதே போல இன்றைய தினமே இந்த நிகழ்வில் புதிதாக எங்களோடு இணைந்து வருகை தந்திருக்கின்றார் ஜோசப் பிரான்சிஸ் ரூபி ஜோய் ஒரு ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர். சிங்கள பாடத்தினை இப்பொழுது டியூஷன் யாழ்ப்பாணத்திலே சிங்கள பாடம் எல்லாருக்கும் தேவைதானே, சிங்களம் கதைக்கோணும் பிள்ளைகள் என்றக்காக இப்போ ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றுவிட்டு இப்பொழுது சிங்கள பாடத்தை தனியார் கல்வி நிறுவனமாக நடாத்தி வருகின்றார். அபாவும் இன்றைக்கு வந்திருக்கின்றார். இது நான் சொன்னது நிர்வாக விடயங்கள். அந்த வகையிலே நாங்கள் இங்கே தொடர்பு கொண்டு ஜெனசியா அவ ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். முதல் உதவி கொடுக்கலும் அவ முன்னின்று எங்களோட ஒத்துழைப்பு பங்களிப்பு தந்தவா. உங்களால காண இல்லை. அப்ப முதலும் அவ எங்களுக்கு ஒத்துழைப்பு பங்களிப்பு தந்தவா. முதலும் படியான ஊருக்குள்ள கஷ்டப்பட்ட ஆக்களை விவரங்கள் எல்லாம் எடுத்து தந்தவா. இப்போ நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஊருக்குள்ளே கஷ்டப்பட்ட ஆக்களை, பரமக்கோட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்களை பயனாளியாக தெரிவு செய்து தாருங்கள் என்று ஒரு 50 பேரை கேட்ட பொழுது சிறப்பாக ஒழுங்கு செய்து இங்கே பொருட்கள் கொள்வனவு செய்திருக்கின்றது. பொதிகள் இருக்கின்றது. ஒரு பொதியிலே 5 கிலோ விஜிதா அரிசி இருக்கின்றது, 3 கிலோ மாவு இருக்கின்றது, 1 கிலோ சீனி. அப்போ மொத்தமாக 9 கிலோ பொருட்கள் இருக்கின்றது. அப்போ ஒரு பொதியின் பெறுமதி 2060 ரூபாய். அப்போ 1,05,000 ரூபாய்க்கான பொருட்களை நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கு வழங்க இருக்கிறோம். அந்த வகையிலே நீங்கள் இந்த பேர் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் அந்த பொதிகளை பெற்றுக்கொண்டு போக வேணும். மற்றது இந்த எங்களுடைய விசுவாசம் செல்வராசா அவர் ஒரு சர்வதேச வானொலி நடத்தி வருகின்றார் பிரான்சிலே. முதலாக ஐரோப்பிய நாட்டிலே தொடங்கப்பட்ட ஒரு வானொலி சேவை, சர்வதேச தமிழ் வானொலி என இங்கே போடப்பட்டிருக்கிறது, ITR சேவை என. இந்த சேவை 28 வருடங்களாக ஐரோப்பிய நாடுகளிலே தமிழை வளர்க்க வேண்டும், தமிழை பரப்ப வேண்டும், தமிழை தக்க வைக்க வேண்டும்,
தமிழர்களுடைய பண்பாடுகள், கலாச்சாரங்கள், விழுமியங்கள், எங்களுடைய மொழிகளை எல்லாத்தையும் பாதுகாக்க வேணும். உலகளாவிய ரீதியிலே எங்களுடைய பெருமையை, இனத்தினுடைய மொழியினுடைய பெருமையை எடுத்து இயம்பணும் என்று சிறந்த பல்சுவை அம்சங்களை சுமந்து நிற்கின்ற ஒரு வானொலியாக அது சிறப்பாக இலங்கை, லண்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலே இது சிறப்பாக இயங்கி கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த நிதியினை ஏற்பாடு செய்து தந்த அண்ணன் விசுவாசம் செல்வராசா அவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றியை, பணிப்பாளர் எங்களுடைய அறக்கட்டளையினுடைய ஸ்தாபக தலைவர் அவர்தான், அவருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்ததாக இந்த பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய ஆலோசகர் ஐயா ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன்னிலையிலே பேசுவார்.